நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கடகராசிக்கு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பிறப்பது உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்று அற்புதமான ஒரு நிலையிலே பிறக்கிறது. இந்த உச்சம் பெற்ற சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அற்புதமான ஒரு யோகத்தையும், உங்கள் ராசிக்கு விபரீத ராஜயோகத்தோடு பிறக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவானும், 8ஆம் இடத்திலே சனி பகவானும், 12ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்தை பார்ப்பதும் அற்புதமான ஒரு நிலையிலே விபரீத ராஜயோகத்தோடு உங்களை அள்ளி அள்ளி தருவதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்று இருப்பது உயர்ந்த ஒரு நிலையம், உயர் பதவி தருவதோடு மட்டுமல்ல, புகழோடு சேர்ந்து செல்வாக்கையும் உயர்த்துகின்ற ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. நீண்ட நாட்களாக எதுவது தள்ளி தள்ளி போய்கொண்டு இருந்ததோ இந்த ஆண்டு உங்களுக்கு அத்தனையும் கைகூடி வந்து நிற்கின்ற உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அமையப் போகின்ற இந்த ஆண்டாக அமைகிறது. மொத்தத்திலே உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி எண்ணின் சூரிய பகவானின் ஆண்டாக இந்த ஆண்டு பிறப்பது சிறப்பிலும் ஒரு சிறப்பு. தனம் என்றால் பணம், அதை என்ன என்று கூறுவார்கள், தனஸ்தானாதிபதி வலுப்பெற்று மேலும் உங்களுக்கு அமர்வது, அவரை குரு பார்வையிடுவது, இது ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தருகிறது ஒரு காலமாகவும் அமைகிறது. உங்களுக்கு இந்த ஆண்டிலே மார்ச் மாதத்திலே சனி பகவான் பயிற்சி அடைவது, அஷ்டமத்து சனி விலகிறது. இவ்வளவு நாள் தலையிலே சுமந்து வந்த பாரத்தை கீழே இறக்கி வைத்தது போல் ஒரு பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலமும் அமைகிறது. ஏனென்றால் அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்தது மட்டுமல்ல, பல சிக்கல்களையும் பல இழப்புகளையும் பல தடைகளையும் இன்னும் பல கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நடந்து வந்த உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி விலகுவது இந்த ஆண்டிலே உங்களுக்கு பெரிய ஒரு போனஸ் பாயிண்ட் என்று கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த ஆண்டிலே நிகழ இருக்கின்ற குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு ராசியில் வந்து அமர்வது, உச்சம் பெற்ற குரு உயர்வை தருவார் என்று கூறுவார்கள். உங்கள் ராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசியில் வந்து அமர்ந்தால் அற்புதமான ஒரு 12 ராசிகளிலே குரு பகவான் உச்சம் பெறுகின்ற வீட்டிலே வந்து குரு பயிற்சி வருவது இரட்டிப்பு யோகம் என்றும் கூறுவார்கள். அதோடு மட்டுமல்ல, சனி பகவானையும் அப்போது பார்வையிடப் போகிறார். இன்னும் இந்த ஆண்டு உங்களுக்கு கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் சரி, வாகனத்துறையில் உள்ளவர்களுக்கும் சரி, கமிஷன் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும், அரசு ஊழியர்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கும், ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், கம்ப்யூட்டர் சார்ந்து வாகனம் இப்படி உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், உணவு சம்பந்தமாகவும் பொன் பொருள் சொல்வர்கள் இது போல கடல் சார்ந்து, பால் சார்ந்து, வணிகம் சார்ந்து, உப்பு, பச்சை, அது அரிசி சம்பந்தமாக இப்படி இருக்கிற அனைத்து துறையிலும் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு கொடிகட்டி பறக்கின்ற ஒரு காலம். வியாபாரத்திலும் சரி, அனைத்துமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற ஒரு காலமாக இந்த 2026 பிறக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வெற்றி தராமல் இருந்த வழக்குகள் வெற்றி கொடுப்பதும், அரசியலிலே நல்ல ஒரு பதவி கொடுப்பதும், நீண்ட நாள் கனவு பழிப்பதும், ஏனென்றால் அஷ்டமத்து சனி விலக அவர் இந்த 2.5 ஆண்டுகள் என்னென்ன உங்களுக்கு தடுத்து வந்தவரோ அத்தனை இப்போது கொடுக்கின்ற காலத்திலே இதை சொல்வார்கள், சனி போகின்ற காலத்திலே கொட்டி கொடுத்து விட்டு போவார் என்று கூறுவார்கள். பொன் பொருள் சேருவதோடு மட்டுமல்ல, நிலபலன் வாங்குவதோடு மட்டுமல்ல, திருமண தடையும் நீக்கி நல்ல ஒரு உங்களுக்கு தகுதி கெட்ட வரணையும், புத்திரப்பேரும், குடும்பத்தில் சுபிட்சத்தையும் செல்வாக்கையும், வெளிநாடு சென்று சம்பாதிப்பதும், புதிய தொழில் ஆரம்பிப்பதும், எண்ணெய் சம்பந்தமாகவும், மர சம்பந்தமாகவும், இரும்பு சம்பந்தமாகவும், வாகன சம்பந்தமாகவும் இதுபோல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் வாரி வாரி தருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக அரியர்ஸ் வைத்து வருபவர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு காலம். அரியர்ஸ் பாஸ் பண்ணவே முடியலன்னு நினைக்கிறீங்களா? வேலை சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை இப்படி இருப்பவர்களுக்கும் அதை பாஸ் செய்து உயர் பதில் சென்று அமர்த்துகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மொத்தத்திலே கடகராசிக்கு இந்த சந்திர பகவான் உச்சம் பெற்றும் விபரீத ராஜயோகத்தோடு பிறப்பதும், அஷ்டமத்து சனி விலகுவதும், உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து பெறுவதும், இப்படி பல அற்புதமான யோகங்களை அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மொத்தத்திலே கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு உச்சம் பெற்ற சந்திரனோடும் விபரீத ராஜயோகத்தோடு பிறக்கின்ற ஆண்டு சூப்பர். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.